வெல்கம் டு அதேமா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச மோதகம் எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். அதுவும் வேர்க்கடலை தேங்காய் வச்சு எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். இடியாப்ப மாவு, தேங்காய், வெல்லம், வேர்க்கடலை, ஏலக்காய் தூள், உப்பு. இப்போது இந்த இடியாப்ப மாவில் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு கொதிக்க இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக கிண்டிக்கோங்க. மாவை கிண்டிட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து கிண்டுங்க. கிண்டிட்டு ஆறுனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். கொழுக்கட்டையும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. தேங்காய் நெய்யோடு சேர்ந்து வதங்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்குள்ளார நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய வேண்டாம். வெல்லம் 2 கைப்பிடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெல்லம் நல்லா உருகட்டும். அந்தளவுக்கு லைட்டாக கிண்டி விடுங்க. அடுப்பை சிம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். வெல்லம் உருகிற அளவுக்கு ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிக்கை உப்பு. அப்போ தான் இனிப்போட சுவையை எடுத்து கொடுக்கும். உப்பு போட்டால் தான். சேர்த்து நல்லா வெல்லம் உருகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டியாக இருக்க வெல்லம்லாம் நல்லா உருகட்டும். இந்த மாதிரி நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. அப்போ தான் தேங்காய், வெல்லம் இந்த வேர்க்கடலை பொடியோடு சேர்ந்து நல்லா திரண்டு வரும். நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதும் நம்ம கொழுக்கட்டை மாவுக்குள்ளார இதை வச்சு மோதகம் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்க. அப்போ தான் விரிசல் இல்லாமல் வரும். நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக உங்களால் இந்த மாதிரி தட்டி பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு பிடிச்சிக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க தீனியை சின்னதாக உருண்டை பிடிச்சி அதுக்குள்ளே வச்சு மூடிடுங்க. எல்லா சைட்லேருந்தும் மாவு எடுத்து ஒன்றா பிடிச்சிங்கன்னா, நல்லா முக்கோண ஷேப்பில் பிடிச்சிங்கன்னா நல்ல அழகான மோதகம் வந்துடும். பாருங்கள், இது இந்த மாதிரி. இப்போது அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி சூடானதும் தட்டை வச்சு கொழுக்கட்டை அடிக்கிடுங்க. அடிக்கிட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்படி எடுத்திங்கன்னா அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கிறது தெரியும். அமுக்கும் போது உள்ளே போச்சுன்னா இன்னும் 2 நிமிஷம் வேகணும். அதனால் கரெக்டாக 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சுவையான மோதகம் தயார்.